ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் டெய்லி ரொட்டீனில் நமக்கு தேவையான டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலில் முறையாக பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம துவரம் பருப்புலாம் வேக வைப்போம். அப்படி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேக வைங்க. இப்படி நம்ம வேக வைக்கிறனால நமக்கு கேஸும் மிச்சமாகும், டைமும் சேவிங் ஆகும். நம்ம அரிசியும் அதேமாதிரி சாப்பாடுக்கு ஊற வைக்கும்போது நம்ம அரிசியும் ஊற வச்சுட்டு வேக வைங்க. அப்படி வேக வச்சுன்னா உங்களுக்கு கேஸ் ரொம்பவே மிச்சமாகும். என்னடா சிக்கனமாக பேசுகிறீங்க பாருங்க, சிக்கனத்துக்கு சிக்கனும் ஆச்சு, நமக்கு வந்து டைமும் சேவிங் ஆகும். நம்ம துவரம் பருப்பு நம்ம எப்போவுமே சாம்பாருக்கு வேக வைக்கும்போது அது கூட மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வேக வைப்போம். ஸோ இனி மஞ்சத்தூள் சேர்க்காமல் நீங்கள் வேக வச்சு பாருங்கள். அப்படி நீங்கள் வேக வச்சிங்கன்னா குக்கர் மூடியில் மஞ்சளாக வரும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி எப்படினாலும் அந்த விசில் வரப்போ அந்த இடத்துல பிடிச்சிக்கும் ஒரு மாதிரி. அது நமக்கு தேய்ச்சி கழுவ ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வைக்காமல் மஞ்சத்தூள் போடாமல் சாம்பாரில் நம்ம மிளகாத்தூள் சேர்ப்போம் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்து பாருங்களேன். நமக்கு வந்து குக்கர் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம குக்கரில் பருப்பு வேக வைக்கும்போது எப்போவுமே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு வேக வைங்க. அப்படி வேக வைக்கிறனால சீக்கிரமாகவும் வேகும், நமக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹேண்ட்பேக்லாம் வந்து வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போவோம். அப்போ வந்து நம்ம வெளியே போகிறப்ப கண்டிப்பாக நம்ம வந்து வாட்டர் கேனும் எடுத்துகிட்டு போவோம். அந்த வாட்டர் கேனை நம்ம அப்படியே ஹேண்ட்பேக்கில் போட்டு போனோம்னா கூட போகிற பொருள் எல்லாமே லைட்டாக எதாவது லீக்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு எல்லா பொருளுமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன் பாருங்கள். ஹேண்ட்பேக் எடுத்துக்கலாம், நம்ம தலைக்கு மாட்டில் லப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் சேஃப்டி பின்னு நம்ம புடவைக்கெல்லாம் குத்துவோம் பார்த்திங்களா, அந்த பின்னு ஒன்று எடுத்துக்கலாம். காமிக்கிற மாதிரிங்க இந்த பின்னு தாங்க. இதை எடுத்து நம்ம ஹேண்ட்பேக்கில் இந்த லப்பர் பேண்டை அப்படியே அதில் ஒரு இன்செர்ட் பண்ணி விட்ருவோம். ஒரு ஓரமாக பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம ஹேண்ட்பேக் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், பண்ணி விட்டேன் பாருங்கள். இதுக்குள்ளே நம்ம அந்த கேனை வச்சிடலாம். நம்ம என்ன கேனுக்கு எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த கேனை உள்ளே மாட்டி விட்டுறலாம். மாட்டியாச்சு பாருங்கள். இனி சேஃப்டியாக இருக்கும், நமக்கு தண்ணி கீழே கொட்டுறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் இனி வெளியே போகிறப்ப ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி வாட்டர் கேனை வச்சு எடுத்துகிட்டு போங்க. இந்த டிப்பு ஹேண்ட்பேக் வெளியே எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப் பிடிச்சின்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேஃப்டி பின்னெல்லாம் வச்சுருப்போம். அதை ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். அப்படியே நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டோம்னா அது ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும். குத்துனா நமக்கு வந்து அந்த துணியில் இறங்கவே இறங்காது. அந்த ஷார்ப்னஸ் போய் ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஆயிரும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த பின்னு போட்டு வைக்கிறோம்ல அந்த பாக்ஸை எடுத்துக்கலாம். டால்கம் பவுட்ரு, நம்ம முகத்துக்கு பூசுகிற பவுட்ரு, எந்த பவுடராக இருந்தாலும் ஓகே. அதில் கொஞ்சமாக உள்ளே தூவி விட்டுருவோம். நிறைய போடணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறமா நீங்கள் மூடி வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் கழித்து பார்த்தாலும் துரு பிடிக்காமல் அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது இரும்புங்கிறனால டக்குன்னு நமக்கு ஈரப்பதம் வந்ததுன்னா துரு பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டால்கம் பவுடரை கொஞ்சமாக போட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் எந்த பவுடர் இருந்தாலும் ஓகே, அதை லைட்டாக போட்டு விடுங்க. இந்த மாதிரி போட்டு நீங்கள் மூடி வைக்கனால ரொம்ப சேஃப்டி பண்ணி சேஃப்டியாகவும் இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் டிப் போகலாமா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து முகத்துக்கு பூசுகிற பவுட்ரு, மேக்கப் திங்ஸ்லாம் வச்சுருக்கிற இடத்துல ஒரு கிண்ணம், இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி கிண்ணம் வைக்கிறதுனால நம்ம பசங்க ஸ்கூல் போயிட்டு வர்றப்ப அந்தோடனே அந்த பின்னெல்லாம் கலட்டி அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி வீசாமல் இந்த மாதிரி கிண்ணம் ஏதாச்சும் இருந்தால் கிண்ணமோ சின்ன பாக்ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா பசங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்ததுமே கலட்டி வைக்கிறதுக்கு இதையே யூஸ் பண்ணிப்பாங்க. வாட்ச் ஆகட்டும், ஒரு செயின் ஆகட்டும், ஒரு கம்மல் ஆகட்டும், ஈஸியாக இருக்குங்க இந்த டிப்பு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரேவோ இல்லாட்டி சின்ன பாக்ஸோ, அட்டை பாக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறம் இந்த மாதிரி கிண்ணம் இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கலாம். அந்த இடத்துல அங்கங்கே கழட்டி போடாமல் நீங்கள் பசங்ககிட்ட சொன்னீங்கன்னா போதும், இந்த மாதிரி கிண்ணத்தில் சூப்பராக சேஃப்டியாக கழட்டி வச்சுருவாங்க.
அப்புறம் அடுத்த நாள் காலையில் எடுத்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட்டி குட்டி கம்மலெல்லாம் நம்ம இந்த கம்மல் வாங்கின பாக்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, நிறைய பாக்ஸ் நம்ம வீட்டில் இருக்கும். அது தூர போடாதீங்க. அப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சின்ன சின்ன கம்மல் இங்கே பாருங்களேன், இந்த குட்டி குட்டி கம்மல்லாம் பசங்க ஸ்கூல் போட்டு போனதா போட்டுட்டு வந்தோடனே கழட்டி வச்சுட்டு ஒன்றை காணும், இங்கே கீழே விழுந்துருச்சுமா, அங்கே கீழே விழுந்துருச்சுமா, எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்கம்மான்னு அதுவே நமக்கு காலைல ரொம்ப டென்ஷன் ஆகிடும். இந்த மாதிரி நீ குட்டியாக நீங்கள் பாக்ஸும் நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா அதுக்குள்ளேயே கழட்டி வச்சுருவாங்க. ஒன்றும் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மருந்து பாட்டில் நம்ம வீட்டில் இருக்குதுன்னா அந்த மருந்து பாட்டில் மேலே அந்த மூடி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை நம்ம ஊற்றி குடிச்சிட்டு லைட்டாக வாஷ் பண்ணி தொடச்சி அது மேலேயே வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து பசங்களுக்கும் சரி அந்த மில்லி கணக்கு பண்ணி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் நமக்கு டேட்டு ஏதாவது நமக்கு தெரியணுன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. செல்லில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் அது கண்ணு தெரியாது. அப்போ அந்த ஃபோட்டோவிலேருந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும். அதனால் இந்த மாதிரி இதை வயசானவங்களுக்கு நீங்கள் பார்த்து என்ன மருந்துன்னு கண்டுபிடிக்கிறா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருங்க. அப்போனா நமக்கு அந்த ஜூம் பண்ணி பார்க்குறப்ப அவங்க பார்த்துப்பாங்க. சின்ன சின்ன பொடி எழுத்தாக போடுறதுனால ஒவ்வொரு நேரம் தெரியாது அவங்களுக்கு. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கனத்துக்கு ஐடியா தாங்க சொல்கிறேன். சோப்பு நம்ம பாத்திரங்கள் வரக்கெல்லாம் சோப்பு வாங்குவோம். அப்போ ஏதாச்சும் ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா அந்த ஆஃபரை பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி ரொம்ப பெரிய சோப்பை வாங்காங்க பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம். ஏன்னா நம்ம வந்து அப்படியே தூக்கி 40 ரூபா சோப்பெல்லாம் வாங்கி வச்சோம்னா அப்படியே ஊறியே அந்த சோப்பே வேஸ்ட்டாக போயிடும். 5 ரூபா சோப்பு 10 ரூபா சோப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்குங்க. அப்படி வாங்கி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து காசும் மிச்சமாகும், சோப்பும் நிறைய வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்போவுமே சரி பாத்திரம் கழுவுற சோப்பு மட்டும் நீங்கள் சின்னதாகவே வாங்கிக்கிங்க. மேக்ஸிமம் சின்னதாக வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. நான் 5 ரூபா சோப்பு தாங்க வாங்கினேன். 4 சோப்பு 20 ரூபான்னு பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுலேயும் ஒரு 10 கிராம் ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்தா வாங்கிட்டு ஒன்று நான் யூஸ் பண்ணிவிட்டேன். என்ன 3 இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சிக்கனுக்கு சிக்கனும் காசுக்கு காசு மிச்சம். மணி சேவிங்ஸ் ஐடியா கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக பார்த்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டோ எங்கே போனாலும் சரி போகிறப்ப இதை பார்த்து வாங்கிக்கோங்க. பாத்திரம் கழுவுற சோப்பு வாங்கும்போது சேஃப்டியாக வாங்குங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாவு. நமக்கு இந்த மழை காலம்லாம் வந்துருச்சுன்னா மாவு அரைச்சி வச்சுன்னா கண்டிப்பாக அது புளிக்காதுங்க. புளிக்க ரொம்ப லேட் ஆகும். அப்படி புளிக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டக்குன்னு கொஞ்சம் வெயில் அடிச்சுதுன்னா அந்த மாவை ஒரு மணி நேரம் வெயிலில் தூக்கி வைங்க. அப்படி நீங்கள் தூக்கி வச்சிட்டிங்கன்னா அந்த 1 மணி நேரம் வச்சிங்கனாலே போதும். மாவு நமக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் 8 மணி நேரத்தில் ரெடி ஆக வேண்டியது ஒரு 5 மணி நேரத்தில் நமக்கு புளிச்சு ரெடியாகி வந்துடும் மாவு. அதுக்கப்புறம் இன்னொரு டிப்பு இருக்குது. குக்கர் இருக்குது பார்த்திங்களா, அந்த குக்கரில் நமக்கு இப்போ தேவைப்படுது அவசரமாக அப்படின்னா அந்த குக்கரில் ஊற்றி நல்லா மூடி வைங்க. அப்படி மூடி வச்சாலும் மாவு வந்து சூப்பராக சீக்கிரமாக பொங்கி வந்துடுங்க. நமக்கு வந்து ஒரு 8 மணி நேரத்தில் தேவைப்படுது, 5 மணி நேரத்தில் தேவைப்படுதுன்னா இந்த டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி சொன்ன டிப்பெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படியே ஒரு லைக்கை கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. நெக்ஸ்ட் ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். பாய், see you. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.